என்னுடைய கனவுகளையோ, இல்ல என்னுடைய லட்சியத்தையோ, இல்ல என்னுடைய ஆசைகளையோ ஒரு பேப்பரும், பேனா கிட்ட பகிர்ந்துக்கிறது மூலமா இந்த பிரபஞ்சம் அத கேட்கும். அந்த பிரபஞ்சம் நமக்கு குடுக்கும் அப்படின்னு நான் நம்பிக்கை எடுத்துக்கலாமா சார்? 100% எடுத்துக்கலாம். உங்க ம். எழுத்துக்கு நிச்சயமா ஒரு அதிகமான ஒரு பவர் உண்டு. ஒரு சின்ன ஈவென்ட் உள்ள ஸ்டோர் ஆயிருக்கு. அது எப்படி பிரதிபலிக்குதுன்னா, நம்ம கை மூலமா, நம்ம எழுத்து மூலமா பிரதிபலிக்குது. அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, உங்களோட எண்ணங்கள் என்னவோ, ஒரு டைரியிலயோ, ஒரு நோட் புக்லயோ தினமும் எடுத்து பாசிட்டிவா எத நீங்க எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ, அத குடுத்துக்கிட்டே வாங்க. நம்ம எல்லாமே டெம்பரரி கிஃப்ட்ஸா குடுத்து மாத்திக்கிறோம். அன்னைக்கே மறந்துடுறோம். இல்ல ம். வாங்க ஒரு ஹோட்டல் போய் சாப்பிடலாம், ரெஸ்டாரண்ட் போய் அதுவும் தேவை தான். பட் அதெல்லாம் தாண்டி நம்மளோட உண்மையான அன்ப பரிமாறுறதுக்கான ஒரு மீடியம் நிச்சயமா எழுத்து. அதுல மாற்று கருத்தே இல்ல. ஒருவேள லவ் லெட்டர் அந்த மாரிலாம் இருந்த காலகட்டத்தில இருந்த அந்த காதலோட வீரியம் இப்ப ரொம்ப குறைஞ்சிருச்சோன்னு நம்மளோட பாஸ்ட்ல ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய விஷயங்கள், நடக்கணும்னு ஆசைப்படுற விஷயங்கள்லாம் எழுதுங்கன்னு சொன்னீங்க. இன்னைக்கு நாள்ல, இன்னைக்கு நானும் என்னுடைய கணவரும், இல்ல நானும் என்னுடைய குழந்தையும் இவ்ளோ சந்தோஷமா இருந்தோம். இந்த நாள இத்தன சந்தோஷமா நாங்க கழிச்சோம். அப்படிங்கிற நாங்க அந்த சந்தோஷ வைப்ரேஷன் எழுதி வைக்கும்போது, அத திருப்பி திருப்பி இந்த பிரபஞ்சம் எங்களுக்கு கொண்டு வந்து குடுக்குமா சார்? 100% ஒரு டைரி எடுத்துக்கங்க. ம். இன்னைக்கு நீங்க என்னெல்லாம் மகிழ்ச்சியான ஈவென்ட்ட கடந்து வந்திருக்கீங்கன்றத எழுதுங்க. அப்பதானே பிரபஞ்சம் புரிஞ்சுக்கும் உங்களுக்கு எது சந்தோஷங்கிறத. ஸ்ரீ மகாஸ் இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவுல நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான கேள்விகளுக்கு தெளிவான பதில் குடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு பிரசன்ன ஜோதிடர், ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் டாக்டர் மகாஸ் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சரி, இப்ப பள்ளி, கல்லூரிகள தாண்டிட்டோம் அப்படின்னாலும், இந்த பேப்பருக்கும், பேனாக்கும் வேலையே இல்ல. தீர்ந்து போச்சு அப்படின்ற மாரியான ஒரு மனநிலை எல்லாருக்கும் இருக்கு சார். நான் தினமும் நான் எனக்கு தோணும் போதெல்லாம் என்னுடைய கனவுகளையோ, இல்ல என்னுடைய லட்சியத்தையோ, இல்ல என்னுடைய ஆசைகளையோ ஒரு பேப்பரும், பேனா கிட்ட பகிர்ந்துக்கிறது மூலமா இந்த பிரபஞ்சம் அத கேட்கும். அந்த பிரபஞ்சம் நமக்கு குடுக்கும் அப்படின்னு நான் நம்பிக்கை எடுத்துக்கலாமா சார்? 100% எடுத்துக்கலாம். உங்க ம். எழுத்துக்கு நிச்சயமா ஒரு அதிகமான ஒரு பவர் உண்டு. எதுக்கு தெரியுங்களா? ஒரு சாமிக்கு இப்ப நம்ம கோயிலுக்கு போறோம். சாமிக்கு தான் பேர் என்னன்னு தெரியாதா? நம்ம ம். ஒரு நாமம் வச்சுட்டோம், ஒரு பேர் வச்சுட்டோம்னா, எதுக்கு எழுதி வைக்கிறோம் மேல? ம். அந்த எழுத்து தான் பிரபஞ்சத்துக்கான நம்ம இங்கேருந்து கம்யூனிகேட் பண்றதுக்கான ஒரு மீடியம். அப்ப எழுத்துக்கு ஒரு பேப்பர், ஒரு பேனால நீங்க எத எழுதுறீங்களோ, எத விதைக்கிறீங்களோ, அது நிச்சயமா பிரபஞ்சத்துக்கு கம்யூனிகேட் ஆகும். ம். ஸோ இதெல்லாம் அந்த காலத்துல அப்ப எழுத்துக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கல்வெட்டுல வடிச்சிட்டு இருந்தாங்க. இல்லையா? ஏதோ ஒரு வகையில அதுக்கு அதனால தானே இந்த எழுத்து வடிவம்ங்கிற ஒரு விஷயம் கொண்டு வந்ததே அதுக்கு தானே. இதுக்கு பவர் அதிகம். இத எதுல நீங்க ஏத்துறீங்கன்றது ஒண்ணு இருக்கு. ஒரு பேப்பர்ல பண்றோமா? இல்ல மெட்டல்ல பண்றோமா? மெட்டலுக்கு எப்பயுமே இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு பவர் அதிகம். கம்யூனிகேட் பண்றதில்ல. அந்த சிக்னல்ஸ பாஸ் பண்றதில்ல. சரி நம்ம டெய்லி உட்காந்து மெட்டல் பிளேட்ல உட்காந்து எழுதிட்டு இருக்க எழுதிட்டு முடியாது. இருக்க முடியாது. பிராக்டிகலா பார்த்தோம்னா, ஒரு பேப்பர் பென்ல தாராளமா பண்ணலாம். ஆனா, இன்னைக்கு பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டுக்கு போயிட்டோம். ம். அப்படி இல்லாம இந்த மாரி ஏன் தெரியுங்களா எழுதுறோம்? நம்ம என்ன விதைக்கிறோமோ, நம்ம கர்மா என்னவோ அது கை வழியா ம். நம்மளோட பேனாக்கு வரும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு நபர் என்ன பண்றாரு, தனக்கு அவர் ரொம்ப சின்ன குழந்தை தான். ஒரு 1972ல பிறந்தவர் தான். அவர் என்ன பண்றாரு, அவருக்குன்னு சுய ஜாதகம் இல்ல. அவங்க வீட்ல எழுதி வைக்கல பாவம். ஸோ அவர் என்ன பண்றாரு, ரொம்ப நாளா சுத்தி சுத்தி வராரு. அவரோட ஜாதகம் என்னவா இருக்கும்? ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் என்னவா இருக்கும்? அப்படி இப்படின்னு தேடி என்கிட்ட வந்துட்டாரு. அவர் எப்படி கேட்டாருன்னா, "சார் எனக்கு எங்க வீட்டு பெரியவங்க ஒண்ணும் பெருசா அத பத்தி எழுதி வைக்கல. அவங்களுக்கு அந்த நாலேட்ஜ் இல்ல. ஜாதகமும் பெருசா எழுதி வைக்கல. கிட்டத்தட்ட ஒரு நானா போய் தேடி கண்டுபிடிச்சதுல ஒரு 10 ஜாதகம் நான் ஜெனரேட் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த 10ல எது உண்மைன்னு எனக்கு தெரியல. ம். ஒரு நேரம் இந்த ஜாதகம் வேலை பாக்குது. இன்னொரு நேரம் பார்த்தா இந்த ஜாதகம் வேலை பாக்குது. இதுல எது சரின்னு எனக்கு தெரியல. எனக்கு கொஞ்சம் என்னோட ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் என்ன? அந்த டைம் நான் பிறந்த நேரம் என்ன? என்னோட ஜாதகம் மட்டும் கொஞ்சம் எடுத்து குடுங்க" அப்படின்னாரு. சரி பார்த்துருவோம் இன்னைக்கு அப்படின்ட்டு, நான் வழக்கமா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு மெத்தட் கையாளுவேன். அன்னைக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல எனக்கு. திடீர்னு நான் என்ன பண்ணேன், வந்த நபர்கிட்ட ஒரு ஒயிட் பேப்பர்ல ஜாதக கட்டம் வரைஞ்சு குடுத்து, ஒரு 12 கட்டம் வரைஞ்சு குடுத்து, ஜாதக கட்டம், எம்ப்டி கட்டம். நான் அவர்ட்ட பென்னையும், பேப்பரையும் குடுத்து, இந்த ஜாதக கட்டத்தில உங்களுக்கு எங்கெல்லாம் பிடிக்குதோ, இந்த 9 கிரகத்த எங்க உங்களுக்கு உங்க மன விருப்பத்துக்கு ஏத்த மாரி ஃபில் பண்ணுங்க அப்படின்ட்டேன். அவரு "சார் எனக்கு ஜோசியம்லாம் தெரியாது சார்" அப்படின்னாரு. "ஒண்ணும் தேவையில்ல. நீங்க எப்படி பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, உங்க மனசு எத சொல்லுதோ, ம். எப்படி வேணாலும் பண்ணலாமா? உங்க விருப்பத்துக்கு பண்ணுங்க" அப்படின்னு குடுத்துட்டேன். இப்படி தான் இருக்கணுன்ற அவசியம் இல்ல. 9 கிரகத்த மட்டும் எங்கனாலும் இந்த 12 கட்டத்துக்குள்ள ஃபில் பண்ணிக்கங்க.
அவர் ஒரு விதமாக ஃபில் பண்ணிக்கிட்டே வந்தார். சார் 2 2 போடலாமா? நீங்கள் 7 கூட போடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை, எப்படி பிடிக்குதோ போடுங்க அப்படின்னு. ஒரு விதமாக ஃபில் பண்ணி கொடுத்துட்டாரு. நான் அதுக்குள்ள பிரசனம் பார்த்துட்டு நான் ஒரு ஒரு கால்குலேஷனுக்கு வந்து நான் எழுதி வச்சிருக்கேன். இதுவாக தான் இருக்கணும் இவர் அப்படின்னு. என்ன ஒரு மேட்சிங் அப்படின்னா, நான் எந்த இடத்துல சந்திரனை எழுதியிருந்தனோ அதே இடத்துல அவர் ஜாதக கட்டத்தில் சந்திரன் எழுதி வச்சிருக்காரு. இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, நம்ம கர்மா இந்த பிரபஞ்சம் எப்படி நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்னா, நம்ம உடம்புல ஏறி நம்ம கை வழியா அந்த வைப்ரேஷனை நம்மளோட எழுத்துக்கள் மூலமாக அதை பிரதிபலிச்சிருக்கு. இதுக்கெல்லாம் எவிடன்ஸ் நான் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் கரெக்டாக தனுஷில் சந்திரன் எழுதியிருக்கேன், அவரு கரெக்டாக தனுஷில் சந்திரனை போட்டிருக்காரு. அதில் இருந்த ஒத்துமையை வச்சு நான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயாச்சு. அவர்கிட்டயே காமிச்சேன், இங்கே பாருங்க அப்படின்னோடனே, ஆமாம் என்ன அறியாமல் நான் அதில் எழுதினேன் அப்படிங்கிறாரு. அப்போது நம்மளை அறியாமல் நம்மளோட கர்மா எப்படி வேலை செய்யணும்னா நம்ம எழுத்துப்பூர்வமாக வேலை செய்யும். அப்போது நீங்கள் இந்த மாதிரி உங்கள் எழுத்துக்கு நிச்சயமாக பவர் அதிகம். நான் அதுக்கு தான் இப்படி ஒரு உதாரணம் சொன்னேன். அந்த நபருக்கு அவரோட டேட் ஆஃப் பர்த் எடுத்து கொடுத்து, அவருக்கு அந்த டைமையும் எடுத்து கொடுத்து, இதுதான் இருக்கும் நேரம், அதுக்கு சில எவிடன்ஸ் எல்லாம் காமிச்சேன். நீங்கள் உள்ளே வரும்போது இதுதான் இருந்தது டைமு, அப்போது உங்கள் பிறந்த நேரம் இப்படி தான் இருக்கும், இத்தனை டிகிரியில் இருக்கும், இப்படி இருக்கும்னு இந்த எவிடன்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து, நீங்கள் பிறக்கும்போது உங்கள் வீட்டில் இப்படிலாம் இருந்ததா, இப்படிலாம் உங்கள் வீட்டில் ஒரு கண்ணுக்குட்டி பிறந்ததா, இதெல்லாம் எவிடன்ஸ் எடுத்து கொடுத்தேன். அவருக்கு ஆச்சரியம் தாங்கலை. எப்படி சார் நான் இவ்வளோ நாள் சுற்றி சுற்றி வரேன், இது எப்படி இவ்வளோ இதுவாக சொல்கிறீங்க? நான் அவருக்கு என்ன சொன்னேன்னா, அழகாக என்னோட கேபினுக்கு வெளியில் வெயிட்டிங் ஹால் இருக்குது, அங்கே ரிசப்ஷன் ரூம் இருக்குது, அங்கே உட்காந்து பொறுமையாக உங்கள் வீட்டு பெரியவங்க யாராவது ஒருத்தர் இருப்பாங்கல்ல, நீங்கள் பிறக்கும் போது உங்கள் பெரியம்மா பெரியப்பா யாராவது இருப்பாங்களே, அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க, என்னெல்லாம் நடந்துச்சு வீட்டுக்குள்ளே, என்ன மாதிரி ஈவெண்ட்டெல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் நடந்துச்சா அப்படின்னு கேட்டுட்டு திருப்பி உள்ளே வாங்க அப்படின்னு. அவர் கேட்டு வந்துட்டு ரொம்ப ஆச்சரியம். ஆமாம், வீட்டுக்குள்ளே ஒரு மாடு வந்து கண்ணு போட்டுச்சு நான் பிறந்த நேரத்தில், இதெல்லாம் எவிடன்ஸாக சொன்னேன். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு சின்ன ஈவெண்ட்டு உள்ளே ஸ்டோர் ஆகிருக்கு. அது எப்படி பிரதிபலிக்குதுன்னா, நம்ம கை மூலமாக நம்ம எழுத்து மூலமாக பிரதிபலிக்குது. அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, உங்களோட எண்ணங்கள் என்னவோ, ஒரு டைரியிலையோ ஒரு நோட் புக்லேயோ தினமும் எடுத்து பாசிட்டிவாக எதை நீங்கள் எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுத்துக்கிட்டே வாங்க. நிச்சயமாக இது பிரபஞ்சம் அதை டெய்லி அது ரீட் பண்ணிக்கிட்டே வரும். நம்ம எதை கொடுக்குறோமோ அதை ரீட் பண்ணிக்கிட்டே வரும். நீங்கள் எதெல்லாம் எழுதி வச்சுருக்கீங்களோ அதை இந்த பிரபஞ்சம் நிச்சயமாக பதில் சொல்லி உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டிடும். சரி, எனக்கு தெரிஞ்ச ஒரு கப்பல் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு 60+ ஏஜ் இருக்கும் சார். லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க வந்து லவ் லெட்டர்ஸ் எழுதுறது அப்படின்றது ஒரு வழக்கமாக வச்சுருந்தாங்க சார். அவங்களுக்குள்ள சண்டை வரும்போதெல்லாம் அந்த லவ் லெட்டர் எடுத்து படித்தா அவர் கூட போடுற சண்டைலாம் மறந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு வேர்ட்ஸ் அப்படின்னு கடந்து போயிருப்போம். ஒருவேளை அந்த அன்பும் அன்னுன்யமும் பெருகிறதுக்கு அவங்க எழுந்த அந்த காதல் கடிதம் காரணமாக இருந்திருக்குமா சார்? நிச்சயமாக. இப்போது நம்ம வச்சுட்டு போகிறது எதை வச்சுட்டு போகிறோம்னா, இந்த மாதிரி வரலாறுலாம் வச்சுட்டு போகிறோம் நம்ம, ரைட்? அப்படி இன்னைக்கு இருக்கிறதும் லவ் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி காதல்கள் இருந்திருக்கு. ஆனால் அன்னைக்கு இருக்கிறதுக்கு இன்னைக்கு இருக்கிறதுக்கு வித்தியாசம் என்ன அப்படின்னா, மெமரிஸ் ரீகால் பண்ணுறதுக்கு இந்த காலத்தில் எதுவும் இல்லையே சார். நம்ம எல்லாமே டெம்பரரி கிஃப்ட்ஸாக கொடுத்து மாற்றிக்கிறோம், அன்னைக்கே மறந்துடுறோம். இல்லை வாங்க ஒரு ஹோட்டல் போய் சாப்பிட்லாம், ரெஸ்டாரண்ட் போய் அதுவும் தேவை தான். பட் அதெல்லாம் தாண்டி நம்மளோட உண்மையான அன்பை பரிமாறுறதுக்கான ஒரு மீடியம் நிச்சயமாக எழுத்து, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஒருவேளை லவ் லெட்டர் அந்த மாதிரிலாம் இருந்த காலகட்டத்தில் இருந்த அந்த காதலோட வீரியம் இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சோன்னு உண்மை தோணுது. சார், உண்மை. அந்த தன்மையே மாறிடுச்சோ, இது வேறு மாதிரி ஒரு கோணத்துக்கு கூட்டிகிட்டு போகுதோ, இதுவும் லவ் தான் ஆனால் இது வேறு மாதிரி ஒரு கோணத்துக்கு கூட்டிகிட்டு போகுதோ அப்படின்னு தோணுது. நிச்சயமாக இது வந்து ஒன்றும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா க்ரீட்டிங் கார்டு எழுதுகிற பழக்கம் இருக்கும். ஒரு பொங்கல், ஒரு தீபாவளி இந்த மாதிரி ஏதாவது பண்டிகை வந்துச்சுன்னா அதை உண்மையிலுமே அதை ஒரு க்ரீட்டிங் கார்டில் எழுதி கீழே வந்து நாங்கள் அந்த நபரோட கையெழுத்து போட்டு, இதெல்லாம் ஒரு உண்மையிலே ஒரு நம்ம என்ன நினைக்கிறோங்கிறத அதை ஒரு எழுத்துப்பூர்வமாக எழுதி அதை கம்யூனிகேட் பண்ணியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இதுலேருந்தெல்லாம் நம்ம ரொம்ப விலகிட்டோமோ, இமெயில் இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம். திருப்பி இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இன்றைக்கும் கொரியர் இருக்குது, போஸ்ட் இருக்குது, எல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்குது. திருப்பி எல்லாருமே கொஞ்சம் ஒரு போஸ்டல் அனுப்புறதையோ ஒரு கொரியர் பண்ணுறதையோ நம்ம எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக நடக்கணும்னு நினைக்கிறோம். இன்றைக்கி பிறக்கணும், இன்றைக்கே வாழணும், இன்றைக்கே முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது தேவையில்லை. அந்த மொமெண்ட்டை நம்ம எப்படி ரொம்ப சுவாரஸ்யமாக வாழ்கிறது, நம்மளோட எண்ணங்களை ஒரு எழுத்துப்பூர்வமாக பிரதிபலித்து ஒரு லெட்டர்ஸாக நம்ம வந்து கொடுக்கறது, இதெல்லாம் செய்யலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான ஒரு காலகட்டமாக இருக்கும் போது கூட அன்பெல்லாம் நல்லா இருந்திருக்குன்னு தான் தோணுது. ஒரு பையன் ஒரு அப்பாவுக்கு கடிதம் எழுதுறது, ஒரு அப்பா தன்னோட பிள்ளைங்களுக்கு கடிதம் எழுதுறது, அந்த மாதிரி காதலர்களாக இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த கடிதங்கள் எழுதிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப உண்மையாக இருந்திருக்கு. இப்போ என்னடான்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. காலையில் ஒன்று, மத்தியானம் ஒன்று, ஈவினிங் ஒன்று, அப்படியே ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ அதை கொஞ்சம் மாற்றிக்கலான்னு நினைக்கிறேன். எழுத்துக்கு நிச்சயமாக இப்போ நான் கூட
நேம் எல்லாம் மாற்றி கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன சொல்லுவேன்னா, எழுதுங்க. ம். இந்த எழுத்து அந்த புக்கில் எழுதும்போது அதில் ரொம்ப பேர் கேட்பாங்க, சார் எழுதுனா எல்லாம் மாறிடுமா அப்படின்னுவாங்க. நீங்க எழுதுங்க. எதை எழுதுறீங்கன்னா, உங்கள் கர்மாவை தான் அந்த இடத்துல விதைச்சிக்கிட்டே வரீங்க. அந்த பாசிட்டிவிட்டியை உள்ளே விதைச்சிக்கிட்டே வரீங்க. இந்த எழுத்து பின்னாடி ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பர் தான் உங்கள் பிரபஞ்சத்துக்கு உள்ளே கூட்டிகிட்டு போகுது. அதை அந்த கம்யூனிகேஷன் பண்ண போது விதைக்கிறத எவ்வளோ ஸ்ட்ராங்காக விதைக்கிறீங்களோ எழுத்துப்பூர்வமாக நிச்சயமாக அது பிரபஞ்சத்தில் கம்யூனிகேட் ஆகும். ஸோ நிச்சயமாக இதை எல்லாத்தையும் திருப்பி தொடங்கலாம்னு தான் நானும் நினைக்கிறேன். கண்டிப்பா சார். ஏன்னா வந்து இந்திரா காந்தி அவர்கள் வந்து எழுதின ஒரு லெட்டர் வந்துட்டு நம்ம இன்னைக்கெல்லாம் எக்ஸாம்ஸ்க்கு எழுதி படிச்சிருக்கோம். ஸோ அவ்வளோ பிரபலமா வந்து ஆயிருக்கு பின்னால. அப்படிங்கிறப்போ அந்த கடிதங்களுக்கு ஒரு பவர் இருந்துட்டு தான் இருக்குல்ல சார். 100% சார் எனக்கு பொறுத்த வரைக்கும் நம்மளோட பாஸ்ட்ல ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய விஷயங்கள், நடக்கணும்னு ஆசைப்படுற விஷயங்களெல்லாம் எழுதுங்கன்னு சொன்னீங்க. இன்னைக்கு நாள்ல இன்னைக்கு நானும் என்னுடைய கணவரும், இல்ல நானும் என்னுடைய குழந்தையும் இவ்வளோ சந்தோஷமா இருந்தோம். இந்த நாள இத்தனை சந்தோஷமா நாங்க கழிச்சோம். அப்படிங்கிற நாங்க அந்த சந்தோஷ வைப்ரேஷன் எழுதி வைக்கும்போது, அத திருப்பி திருப்பி இந்த பிரபஞ்சம் எங்களுக்கு கொண்டு வந்து குடுக்குமா சார்? 100% ஒரு டைரி எடுத்துக்கங்க. ம். இன்னைக்கு நீங்க என்னெல்லாம் மகிழ்ச்சியான ஈவெண்ட்ட கடந்து வந்திருக்கீங்கன்றத எழுதுங்க. அப்பதானே பிரபஞ்சம் புரிஞ்சுக்கும் உங்களுக்கு எது சந்தோஷங்கிறத. சில பேருக்கு கொலை பண்றது கூட சந்தோஷமா இருக்கும். ம். அப்ப பிரபஞ்சம் என்ன ஏத்துக்கும் அப்படின்னா, ஓ! இவன் இப்படி வாழ்றதுக்கு தான் ரெடியா இருக்காப்புல போல இருக்குன்னு அந்த மாரி கேஸா கொண்டு வந்து உள்ள தள்ளும். ம். அப்போ நம்ம என்னவா வாழணும்னு நினைக்கிறோமோ, அத ஒரு கோட்ஸா, ஒரு ஒரு விஷயமா நீங்க அத உங்களோட சந்தோஷத்த நீங்க எப்படி வெளிப்படுத்துவீங்க பிரபஞ்சத்துக்கு? இப்ப எனக்கு பணம் ரொம்ப பிடிக்குங்கிறத நீங்க எப்படி வெளிப்படுத்தலாம்? நீங்க அத அத உள்ள வந்தோனே உங்களோட எண்ணம் விதைப்பு இருக்கு இல்லையா? சில பேருக்கு தான் ஆழ் மனசுல போய் அத விதைச்சுட்டு வர தெரியும். ம். மனச கண்ட்ரோலா வச்சிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்? தேவையில்லாத எல்லா விஷயத்தையும் உள்ள போட்டு டம்ப் பண்ணிட்டோம். அப்ப நமக்கு இருக்கிற அடுத்த மீடியம் என்ன? எழுத்து தான். ஒரு டைரியில எடுத்தா அழகா எழுதுங்க. இந்த புத்தாண்டுல கூட இனிமே அந்த பழக்கத்த நம்ம எல்லாரும் கொண்டு வரலாம். டெய்லி தினசரி அன்றைய தேதியில லைஃப்ல நடந்த சுவாரஸ்யமான ஈவென்ட்ஸ், உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஈவெண்ட் ஏதாவது ஒண்ணு லைஃப்ல நிச்சயமா டெய்லி ஒண்ணு நடந்துட்டு தானே இருக்கும். கசப்பு 10 நடக்கட்டும் பிரச்சனையே இல்ல. நீங்க நல்லத மட்டும் எழுதிக்கிட்டே வாங்க. இந்த நல்லது இப்போ ஒரு நாளைக்கு ஒரே ஒரு சுவாரஸ்யமான ஈவெண்ட் நடக்குதுன்னு வச்சுக்கிறோம். ஒரு சந்தோஷமான ஈவெண்ட் நடக்குதுன்னா, இந்த 1 2வதான்னு பாருங்க. 2 3வதான்னு பாருங்க. இது நாள் பட ஏறிக்கிட்டே போதான்னு பாருங்க. நீங்க எவ்வளோக்களவு உள் மகிழ்ச்சியில இருக்கீங்களோ, உள்ளம் எவ்வளோக்களவு மகிழ்ந்து இருக்குதோ, நீங்க எல்லா செல்வத்தோடையும் நீங்க வந்து செல்வத்த அட்ராக்ட் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். ஸோ இத நீங்க ப்ராப்பரா உங்கள நீங்க கவனிச்சுக்கிட்டே, செதுக்கிக்கிட்டே வந்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா பிரபஞ்சம், ஓ! இதுதான் இவருக்கு சந்தோஷத்த தருது. அப்போ ஒரு வீடு பத்தல போல இருக்கு. இவருக்கு ஒரு 2, 3 வீட குடுப்போம் அப்படின்னு ப்ராப்பர்ட்டீஸ கொண்டு வந்து குடுக்கும். ம். நீங்க நல்லா பாருங்க, பெரிய பெரிய ஆட்களுக்கு கூட நிச்சயமா டைரி எழுதுற பழக்கம் இருக்கும். ம். சரி, இப்ப இதெல்லாம் ஒரு 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 ட்ரெடிஷனலான ஒரு கான்செப்ட். நம்ம இதெல்லாம் இருந்தது தான். சரி, எனக்கு இதுவும் நான் பண்றேன். ஆனா என்னால இந்த ஸ்டேட்டஸ் வைக்காம இருக்க முடியல அப்படின்னா, முக்கியமா எத விடுபடணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்க ம். எதுலருந்து வெளில வரணும்னு நினைக்கிறீங்களோ, அத ஸ்டேட்டஸா தாராளமா வைங்க. உங்க பேர எழுதி அந்த இடத்துல இருந்து நீங்க எந்த கெட்ட விஷயத்துலருந்து நீங்க வெளில வரணும்னு நினைக்கிறீங்களோ, அத வைங்க. அத ஒரு 1000 பேர் படிக்கட்டும், இல்ல ஒரு 10,000 பேர் பார்க்கட்டும். எல்லாரும் சேர்ந்து உங்க பேரையும் சொல்லி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லும்போது, பிரபஞ்சம் நிச்சயமா, "எப்பா 10,000 பேரும் சேர்ந்து இவருக்காக சொல்றாங்கப்பான்னு" சொல்லி அந்த பிரச்சனையிலருந்து உங்கள கழட்டி விட்டுரும்.